நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரிய விவகாரத்தில் மத்திய சுகாதார அமைச்சகம் கைவிரித்துவிட்டது. மருத்துவ படிப்புகளில் சேர நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு அல்லாமல் தமிழகத்தில் கலந்தாய்வு நடைமுறையிலேயே மாணவர் சேர்க்கை நடத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதற்கு ஒப்புதல் பெறுவதற்காக மத்திய அமைச்சர்களை தொடர்ந்து சந்தித்து வருகின்றனர் தமிழக அமைச்சர்கள். நீட் தேர்வில் இந்த ஆண்டு விலக்கு என்பது உறுதியாக கூற இயலாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழகத்தின் கோரிக்கைகள் மத்திய அமைச்சகங்களின் ஒப்புதலுக்காக நகர்வில் உள்ளதாக கூறுகிறார் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். யூஜி அண்ட் பிஜி, இதில் பிஜியில் நம்ம என்னென்ன காரணத்துக்காக நம்ம சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதோ அந்த அத்தனை அம்சங்களையும் மத்திய அமைச்சர் உறுதி எடுத்து அந்த சிஸ்டம் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்முடைய மாநில அரசுடைய சார்பில் ஏற்கனவே உள்ள நடைமுறை, இந்த பிஜியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா, பிஜியில் இருக்கக்கூடிய நம்முடைய இந்த இன்சென்டிவ் ஃபார் ரூரல் சர்வீஸ் கோட்டா, அதெல்லாம் அப்படியே தொடரும் என்ற உறுதியை இன்றைக்கு மத்திய அமைச்சர் அளிக்கிறோம். இது ஒரு நல்ல முன்னேற்றம். அதே போல் நமக்கு யூஜிலையும் கிடைக்கின்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் ஒப்புதல் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் தேர்வுக்காக தயாராக வேண்டிய மாணவர்களிடையே அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் இப்போ கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நீட் எக்ஸாம் இல்லை சேர்ந்ததுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா எங்களோட பேரண்ட்ஸோட மணி வேஸ்ட் ஆகும், எங்களோட படிப்பு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகும். அதுக்கான வேலைகள் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் கட்டான ஐடியா கவர்மெண்ட்லேருந்து சொல்லணும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு. எங்களுக்கு பயனளிக்காது. இப்போ அதை பயனளித்தாலும் எங்களுக்கு வேஸ்ட்டு தான். இப்போ இது அடுத்த வருஷம் வரப்போகிற பசங்களுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி வர 11th பசங்களுக்கு வேணால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க நீட் கோச்சிங் சென்டர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு அடுத்த வருஷம் நீட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலாச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது எங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் இப்போ எங்களுக்கு எக்ஸாம் வேறு நடந்துகிட்ருக்கு. இன்னும் அவங்க ப்ராப்பரான எந்த ஒரு இதுவுமே கொடுக்காததுனால எங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னு தெரில அதுக்காக. ஆனால் இந்த குழப்பங்கள் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 85% மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 65% மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கு மட்டும்தான். இவற்றிற்கு மட்டுமே தமிழக மசோதா செல்லுபடியாக வாய்ப்புள்ளது. நாடு முழுவதும் உள்ள 15% அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களிலும் தனியார் கல்லூரிகளின் 35% நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களிலும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் சேர வேண்டுமெனில் நீட் தேர்வு கட்டாயம் என்ற நிலையே இருக்கிறது. இந்நிலையில்தான் நாடு முழுவதும் கூடுதலாக 23 நகரங்களில் நீட் தேர்வு நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி தமிழகத்தில் திருநெல்வேலி, நாமக்கல், வேலூர் ஆகிய நகரங்களிலும் இனி நீட் தேர்வு நடைபெறும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் அபிநயா.